கர்த்தர் இந்த நேரத்தில் அநேக காரியங்களை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாங்கள் கேட்டோம். நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை ஒன்றுதான் மனுஷர்களுடைய எங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவனுடைய காரியங்களை நாங்கள் கேட்குறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவாக நாங்கள் தேவனுடைய காரியத்தில் பழக விடுகிறோமோ, அப்போ தேவன் எங்களுக்கு அந்த காட்சியிலே அவர் வருகிறவராக இருக்கிறார். ஆமே. எம்மாவூருக்கு போன சீசர்களை குறித்து சவுரன் கூட இப்போ சொன்னார். அவர்களை பாருங்கள், அவர்கள் போகும்போது தேவனை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்பொழுதும் பேசிக்கொண்டே போனார். 7-8 மைல் தூரம் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் பேசி போகிற வழியில் இயேசு தாமே அவரோடு நடந்து போனார். ஒரு வழிபோக்கின போல வேற ஒரு சாயலில் அவர் போனதை நாங்கள் பார்த்தோம். அப்போ இன்றைய நாளையும் கூட அந்த வாலிபன் அந்த கல்லறையில் உட்கார்ந்துருந்ததை குறித்து நாங்கள் யோசிக்கிறது எப்படின்னா, வாலிபனுக்கு யாரோ ஒரு தேவதூதன் அங்கே உட்கார்ந்துருப்போம். ஆனால் உயிர்த்தெழுந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து தான் அந்த ஒரு வாலிபனை போல அந்த இடத்துல இருப்பார் என்பது இந்த நாளில் நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொண்டோம். அல்லேலூயா. அது ஒரு ஆச்சரியம். ஏன்னா அது தீர்க்கதரிசி ஒருவரால் மாத்திரமே இந்த ரகசியங்களை எங்களுக்கு சொல்லித்தர முடியும். ஒரு மனிதன் எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அதை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தோடு நாங்கள் ஏண்டா அது தியோபனி சரீரத்தில் தேவன் வந்து போனதை குறித்து இப்போ நாங்கள் ரொம்ப அதிகமாக கேட்கிறோம். ஏன்னா நாங்களும் ஒரு நாள் அந்த தியோபனி சரியில் நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. ஏனெண்டா அங்கே தீர்க்கதரிசி அந்த 6வது பரிமாணத்துக்கு போன வேளையில் அவரோட மனைவியையும் 8 மாத குழந்தை அந்த சாரோனையும் அவர் ஒரு வாலிப பிள்ளையை போல அவர் பார்க்குறார். அதே போல் 98 வயசில் அந்த அம்மாவுக்கு ஞானசாரம் அவவும் ஒரு வாலிப பிள்ளையாக அங்கே காணும். அப்போ ஆகவே இப்போ நாங்கள் இப்போ என்ன ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள வந்திருக்கிறோம்னா, ஒரு நாள் நாம் தேவனோடு போய் இருக்க போகிறோம்ன்றதான் ஒரு நிச்சயத்தை தான் நாங்கள் இப்பொழுது இந்த மனவாட்டி இங்கேருந்து வார்த்தையினால் சீர்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். நாங்கள் இந்த 3 நாட்கள் நாங்கள் இங்கே வந்திருந்ததுக்கு சும்மா ஒரு பொழுதுபோக்காகவோ அல்லாவிட்ட ஒரு ரெஸ்ட் எடுத்து வருவோம் அப்படின்ற ஒரு காரியத்துக்கு வராமல் நிச்சயமாக தேவனுடைய ஒரு காரியத்தில் போய் நாங்களும் சேர்ந்து நாங்களும் எங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தில் எங்களை நாங்கள் கூட்டிக் கொள்ளணுன்றதுக்காக தான் இங்கே கடந்து வந்தோம். அல்லேலூயா. அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் இங்கே வந்திருப்பீங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஒவ்வொருவரோடு இடைப்படுவார். ஏன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை நாங்கள் எல்லாரும் உண்டாக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் சவரன் நம்முடைய மோசஸ் பிரதர் சொன்ன மாதிரி தனிப்பட்ட ஒரு அனுபவம் தேவனோட எப்பொழுதுமே ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டும். அது ஒரு வேத வாசிப்பு, ஒரு செய்தியை கேட்கறது, அது ஒரு ஜெபம். இந்த 3ம் இந்த இதுக்குள்ள தான் இருக்கிறது. ஸ்தாபன சபையில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஜெபமும் வேத வாசிப்பு தான். ஆனால் இங்கே இருக்கிற வழியில் தான் எங்களுக்கு 3 காரியம் இருக்குது. அது என்னது? 1 வேத வாசிப்பு, 2வது செய்தி, அது வேதத்தில் இருக்க வெளிப்பாடு, 3வது ஜெபம். இந்த 3ம் தான் எங்களை எல்லாம் தேவன் 3ல் பரிபூர்ணப்படுகிறார். அப்போ எங்களுக்கு அந்த 3 வச்சிருக்கிறார். இப்போ அதே மாதிரி தான் நாங்கள் கால் கழுவு, பூஜனம், இப்படியான ஞானஸ்தானம், இந்த 3ம் ஒருமையாக இருக்கிறது. இதே போல தான் எங்களுக்கு இந்த காரியத்தை வச்சுருக்காரு. அதனால் இந்த நாளில் கூட வண்ணமான ஒரு காரியத்துக்களை ஒரு ஆரம்பத்தில் வரும்பொழுது ஒரு சாதாரணமான ஒரு நிலைக்கு வந்தாலும் 1ஆம் நாள் 2ஆம் நாள் இந்த 3ஆம் நாள் வரும்பொழுது எங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வளர்ச்சியை நாங்கள் ஏன்னா 3ஆம் நாளில் தான் தேவன் தியோபனி சரீரத்தில் வந்தார். ஆமே. நிச்சயமாக நாங்கள் தேவனை காணக்கூடியதாக, அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய சாயலை காணக்கூடியதாக இந்த இடத்துல இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட எப்பயுமே தேவ ஜனத்தோடு இருக்கிறது தான் எனக்கு விருப்பம். ஏன்னா அநேகருக்கு என்னுடைய வாழ்க்கை ஸ்டோரி தெரியாது. நான் 11 வயசில் சண்டே ஸ்கூல் போன நாட்கள் அதில் தான் நான் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சு கொண்டது. டைம் இல்லை. ஆனால் அதில் இருந்து நான் எப்பயுமே எங்கே சர்ச் இருக்கோ, எங்கே நான் ஜப்னாவில் இருக்கிற நேரம் எப்பொழுதுமே ஒரு ஆலயத்தோடு தான் இருக்கு. ஒரு என்னுடைய இந்து ஜனமாக இருக்கிறபடினால அவங்க எனக்கு எப்பொழுதும் சில காரியங்களே எதிராக இருந்தாலும் அவங்களுக்கு புரியாமல் இருந்தாலும் நான் எப்பயுமே அந்த தேவனுடைய ஜனங்களோட தான் இரவு பகலாக போய் அங்கிருந்து ஜபசங்கிலிகளில் கலந்து கொண்டு விடிய காலையில் சண்டே ஸ்கூலுக்கு போய் கோயில் இருக்கிற அத்தனை வேலைகளையும் செய்து கோயிலை கூட்டி கதிரைகளை போட்டு அங்கே பாய்தான் போடுறது நாங்கள் எல்லாம் போட்டு கூட்டி எல்லாம் செய்து அப்படி இரவு பகலாக இந்த ஊழியத்தின் நிமித்தமாக நிச்சயமாக அது என்னுடைய இயல்பாகவே மாறி. அதனால பிரதர் எனக்கு ஒரு ரூம் எடுத்திருந்தாலும் எனக்கு அங்கே தங்குறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு செய்ய இயலாது. பிரைசலோ அவரை சேர்த்து ஜோதிச்சது அங்கே போய் தங்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக வரட்டும். ஆனால் எனக்கு அது செய்ய இயலாது. ஏனென்றா மோசையை பாருங்க, அவன் அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு தேவ ஜனத்தோட துன்பத்தை அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டான். அப்ப ஒரு ஆவிக்குரிய பகுதியில் அது நானா இருந்தால் நீங்களா இருந்தாலும் அது இயல்பான ஒன்று தான். அப்ப நான் இந்த விதத்தில் இருக்கிற
உங்களுக்குள்ள அது வேறொரு விதத்தில் இருக்கும். தேவ ஜனத்துக்காக, தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்யணும்ன்றதான ஒரு காரியம் உங்களுக்கு உள்ளுணர்வுக்குள்ளே இருக்கு. தீர்க்கதரிசி சொல்ற அந்த உள்ளுணர்வு தான் விசேஷமான ஒரு காரியம். இப்போ பறவைகளை நீங்கள் பார்க்கல, அந்த ஒரு பறவை எழும்பி பறக்கிற நேரத்தில் அது ஒரே சிறகுள்ள பறவை ஒன்றா இருக்கும். அந்த ஒன்று எழும்புற நேரம் மற்ற எல்லாமே சேர்ந்து அந்த உள்ளுணர்வோட சேர்ந்து எல்லாம் சேர்ந்து பறந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த உள்ளுணர்வு தான் அப்படி செய்யுதுன்னு சொல்லி சொன்னோம். 1,00,000 மாடுகள் இருந்தால் அந்த 1,00,000 மாட்டில் சின்ன கண்டுக்குட்டி தன்னை தாய் எதுன்னு சொல்லி அதுக்கு தெரியும். அதே மாதிரி 1,00,000 கண்டுக்குட்டி இருந்தாலும் அந்த தாய்க்கு தெரியுமா இந்த கண்டி எதுன்னு. ஏன்னா அதில் சத்தத்தை வச்சு அதில் உள்ளுணர்வு அப்படி செய்யுது. அதே மாதிரி மணவாட்டிக்கு அந்த உள்ளுணர்வு, அந்த உற்சாகம் தான் ஊண்டி தள்ளி கிறிஸ்துவோட கொண்டு எங்களை இணைக்கிறதா. அதுதான் வார்த்தை. ஆமீன். அப்படியான ஒரு காரியம் தான் இருக்கிறது. அதனால நாங்கள் என்ன கஷ்டமா இருந்தாலும் எனக்கு அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வாலிபராயத்திலிருந்து எப்பயுமே அந்த தேவனுடைய ஜனங்களோட அவங்களோட இருந்து காரியத்தை செய்து பழகிட்டு. வெளியாக்களோட எனக்கு சரி வராது. எனக்கு பெருசாக உழைக்க தெரியாது. பிஸ்னஸ் செய்யோ அது செய்ய எனக்கு பெருசாக அதில் நான் நாட்டம் கொடுறது குறைவு. பொருளாதாரத்தில் நான் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் தேவனுடைய காரியத்தோடு தான் எப்பொழுதும் என்னுடைய காரியமாக இருக்கும். அதனால உங்களை எல்லாரையும் கண்டது ரொம்ப சந்தோஷம். அருமையான ஊழியங்களுக்காகவும் அருமையான ஊழியத்தின் மூலமாய் எங்களை பராமரித்து எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் தந்து எங்களுடைய தேவைகள் என்னன்னு சொல்லி அதிகமாக பிரயாசப்பட்ட அருமையான சகோதரன், அதே போல இங்கே 2-3 சகோதரி இருக்கிறார். 2-3 கூடுதலாக நீங்கள் எல்லாருமே பிரயாசப்பட்டீங்க. ஆனால் இரவு பகலாக சில பேர் நான் பார்க்குற வேளையில் அவங்க அதிகமாக பிரயாசப்பட்டாங்க. அப்போ அவங்களை கர்த்தரால ஆசீர்வதிக்கணும். ஆமென். ஏன்னா தீர்க்கதரிசி பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கல அவர் விலையினப்பட்டு இப்படி விழுந்து போகிற நேரத்தில் ஒரு சகோதரி பார்த்துட்டு போயிட்டு உட்கார்ந்து வீட்டில் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி அடுத்த நாள் அவர் ஆராதனைக்கு எப்படியாவது வரணும், அதில் நிற்கணும்னு சொல்லி நிற்கிற நேரம் அவர் எழும்பி வந்து நிற்கிற நேரம் அவர் வீயை பார்த்துட்டு அந்த சகோதரியை காட் பிளஸ் யூ சகோதரி அப்படின்ட்டு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். எப்படின்னு சொன்னால் அவருக்கு தெரியும் அவர் தனக்காக ஜெபித்திருக்க. அவன் ஒன்றும் சொல்லே இல்லை. ஆமென். அதுதான் இந்த ஊழியம், இந்த மினிஸ்ட்ரி. அதுதான். அதனால இப்படிப்பட்டதான ஒரு நல்ல சலக்கரணையோடும் மிகவும் கவனமாக நீங்கள் எங்களை கவனித்து எங்களுக்கான காரியங்கள் எல்லாத்தையும் செய்ததுனால கர்த்தர் உங்களை மேன்மேலுமாய் ஆசீர்வதிப்பார். இந்த ஐக்கியம் பெருகணும், இது வார்த்தையிலே பெருகணும், இந்த அன்பில் பெருகணும். என்னுடைய குடும்பத்துக்காகவும் நீங்கள் எனக்காக இந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு நான் வார்த்தையை எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்கிறேன். மிகவும் கடுமை. பிரதர் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு எல்லைக்கோட்டை வச்சிருக்கிறார். சீமைக்கு வச்சது யோர்தான் இல்லையா? சீமைக்கு யோர்தான் கடந்து போன மரணம். எங்களுக்கு ஒரு 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 குறிப்பிட்ட எல்லையோ அந்த எல்லைக்கு அங்கால போய் நாங்கள் எங்களை பிள்ளைகளுக்காக நிற்கல. நான் சொல்றது சரியா? அந்த ஒரு இதுதான். நாங்கள் வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்போம். வார்த்தைகளை இருக்கும் பொழுதுதான் நாங்கள் அவங்களுக்காக உதவி செய்வோம். அதுக்கு அங்கால போனால் தேவனும் உதவி செய்யலை, நாங்களும் உதவி செய்யலை. அதனால அவங்க தவறாக இருக்கிறாங்கன்னு சொல்லல. ஆனால் அவங்க இந்த வார்த்தைக்குள்ள சத்தியத்துக்குள்ள நாங்கள் எதை பின்பற்றுகிறோமோ அது அவங்களுக்குள்ள வரும். ஏனென்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். ஆமென். அப்ப தகப்பன் தாய் எதை பின்பற்றுறாங்களோ பிள்ளைகள் அதை பின்பற்றணும் நிச்சயமா. அதுதான் அவர் டேனியல் பிரதர் சொன்னார். இவரை மோசம் ஏன்னா அவங்க முதிர் வயதில் உள்ளவங்க, அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். எத்தனையோ காரியங்கள் அவங்க நிச்சயமா எங்கள் மத்தியில் சொல்லப்படுது. அது சத்தியம், அது வார்த்தையா இருக்கு. அதனால வாலிபர்களும் பெரியவர்களும் எல்லாருமே நீங்க தேவனுடைய காரியத்தோடு அவருடைய வார்த்தையோடு சேர்ந்து எப்பயுமே கர்த்தருடைய காரியத்தில் வார்த்தையோடு உங்களோட அனுபவம் இருக்கு. நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனையும் உண்மையே மலையை போல இருக்கலாம், பனியை போலமா. தேவனுடைய காரியம் அப்படித்தான். வேதத்துக்குள்ளாக நீங்க போங்க, செய்திக்குள்ளாக போங்க, நிச்சயமா பிரச்சனை மாறுதா இல்லையான்னு பாருங்க. அதைத்தான் தேவன் எங்களுக்கு செய்திருக்கிறார். ஆமென். அதை என்னுடைய குடும்பம் அதுக்குள்ள வரணும்னு தான் நானும் விரும்புகிறேன். அதே மாதிரி சபையார் யாரும் நீங்க எல்லாரும் வரணும். உங்களோட காரியத்தையும் உங்களோட பிரயாணம் உங்களோட எல்லா காரியத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.